எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்ததுக்கு காயலுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக கை கொடுத்துட்டு போனாங்க. இப்போ என்ன கேட்பீங்கன்னு தெரியல ஆக்சுவலி. பட் நல்லா இருக்குது, ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது. எல்லாம் எங்கள் அண்ணாலாம் என்னை வந்து பாராட்டினாங்க, நல்லா நடிச்சிருக்கு அப்படின்னாங்க, நல்லா இருக்கு படம்னாங்க. அப்புறம் கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ உங்களோட கேள்விகளுக்காக தான் இப்போ காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இவர் தான் கேமராமேன் கார்த்தி, அப்புறம் படத்தோட எடிட்டர் ரவீன் சார் இருக்காரு. இல்லை அவ்வளோதான். நீங்கள் பெண்களுக்கு தான் வந்து அதிகமான ஜாதி வெறி சொல்ல வரீங்களா? நான் திருநெல்வேலியை சார்ந்தவள். எங்கள் ஊரில் பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. நான் அதை கண்கூடாக பார்த்துருக்கேன். அதனோட ஒரு பதிவு தான் இது. ஏன்னா பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து சாதினா ஆண்கள் தான் மீசையெல்லாம் முறுக்கிட்டு அருவா எடுப்பாங்க. அப்படிலாம் எதுவும் அவங்க செய்வாங்க, ஆனால் செயல்படுத்துவாங்க பெண்கள். பெண்களுக்கு நிறையா இருக்குது, அது ஒரு அதிகாரமாக இருக்குது. அது இது வரைக்கும் பேசப்படலை அப்படிங்கிறது என்னோட வாதம். மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் அது மாதிரி இருக்க மாதிரி காட்டியிருக்கீங்க. மேல்தட்டு மக்கள் தான் அது மாதிரி அதிகாரமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து இந்த கதை அதை பற்றின கதை. அதனால அந்த உங்களுக்கு அந்த மேல்தட்டு அப்படிங்கிறது தெரியுது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது. அதை நீங்கள் தான் சொல்லணும் ஒரு படமாக எடுத்து. பெண்கள் வந்து காதல் தோல்வியில் வந்து நிறையா பாதிக்கப்படுறாங்க. மகுடேஸ்வரனுடைய கவிதைகள்லாம் கூட இருக்குது. எப்படி இன்னொருத்தருக்கு கல்யாணம் கட்டி கூட்டுக்கப்பட்டு குழந்தைய பெற்றுக்கொண்ட பெண்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு உயிருள்ள பிணமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கவிதைகள் நம்ம தமிழ் கவிதைகள்லேயே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் திரையில் பார்க்கும்போது பெண்கள் உத்தமமானவர்களாகவும் புனிதமானவர்களாகவும் அவங்களுக்கு சாதி உணர்வு இல்லை அப்படின்னு வந்து காட்டப்பட்டிருக்கு. 98% நீங்கள் சொல்கிறீங்க, அது அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு வருது. காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு ஒரே சாதிக்குள்ளே இருந்தால், ஒரே பொருளாதாரத்தில் இருந்தால், பொருளாதாரமும் ஒரு சாதியாக தான் இங்கே இருக்குது. ஸோ அது மேட்ச் ஆனால் அவங்க கல்யாணம் கட்டிக்கிறாங்க, மேட்ச் ஆகலைன்னா பிரித்து விட்டுடுறாங்க. இப்போ நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் யோசிக்கணும். ஒரு பெண் ஏன் அவள் வந்து சொல்கிறான்ல, எத்தனையோ பெண்கள் மனதளவில் தற்கொலை பண்ணி கொண்டு தான் வாழ்கிறாங்க, ஏன் அப்படிங்கிற யோசனையோடு நீங்கள் போனீங்கன்னா நான் மகிழ்ச்சி அடைவேன். இது கொஞ்சம் குதர்க்கமான கேள்வியாக இருக்குது. இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. இதுக்கு முன்னாடி அவர் யாரோடு பணியாற்றினாரு, என்ன படம் பண்ணாருன்னு தெரியல. இந்த படத்துடைய ஆதி தமிழா அவர் வாழ்ந்திருக்காரு, அதில் எனக்கு மன நிறைவு இருக்குது. காயல்னா கடல், கடல் சார் புறம். நீங்கள் சங்க தமிழில் பார்த்தீங்கன்னா பிரிவு, பிரிவு சார் துயர். அது நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு. இது ஒரு காதல் சார்ந்த படம், காதல் படம் தான். காதல் புள்ள சாதி எப்படி ஒரு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஆக்சுவலாக காதலே ஒரு போராட்டம் தானே. இன்னைக்கு இளவரசனையும் கோகுல் ராஜையும் இன்னைக்கு மதுரையில் வந்து பிணவரையில் வந்து ரொம்ப நாள் வந்து கிளைம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒருவரையும் நம்ம அது போராட்டம் தானே. அது போராட்டம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அடிப்படை உணர்வான காதலே இங்கே பெரும் போராட்டமாக இருக்கும்போது மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறது வந்து அது அடுத்து இன்னொரு ஃபேசட் ஆஃப் ஸ்ட்ரகிள். 100% நான் சொல்லுவேன். அதுவும் இருக்குதுங்க, அதுவும் இருக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல இருக்கே. வாங்க இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. காயல் 2 எடுக்கிறோம், வாங்க. நீங்க தான் ஹீரோ, வாங்க. எனக்கு வந்த பிரச்சனை நம்ம அதை பத்தி பேசிக்கணும், அதை தனியா பேசிக்கலாம்னு. அப்படிலாம் கிடையாது. லவ்வே ஜாதி தாங்க. லவ்வே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜாதி தான்.
மேடம் இந்த படத்தை ஒரே டிராவல்லே கொண்டு போயிருக்கீங்களே ஏன் மேடம்? இது ஒரு பயணக்கதை. உள்ளூர நம்ம மனிதர்கள் வந்து நிறைய பயணம் பண்ணுறோம். அதில் என்ன இவால்வ் ஆகுது அப்படிங்கிறது, ஏன்னா இந்த இன்டர்னல் ட்ராவல்ங்கிறது எனக்கு பால கைலாசம் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அதை வெளிப்படையாக ஒரு ஃபிசிக்கல் ட்ராவலாக மாற்றுறது ஒரு முயற்சி தான். டைவர்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அதுக்கான காரணம் என்ன? மனம் ஒத்து போகாமல் ஒரே கூரைக்குள்ள இருக்கிறத விட பிரிந்து வாழ்றது நல்லது தான் நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அதை மதிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம மாநிலம் வந்து சமூக நீதியெலாம் நிறைய பேசுது. பக்கத்து மாநிலம் வட இந்திய மாநிலத்தை விட நம்ம இதில் வந்து இந்த காதல் திருமணம், ஜாதி, இந்த படுகொலை எல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மற்றதை கம்பேர் பண்ணி நம்ம ஊரில் நிறைய இருக்குங்க. நம்ம இன்னும் பதிவிடப்படாத, நான் வந்து கோகுல்ராஜ் மரணத்துக்காக உங்களை மாதிரி ஊடகவியலாளர் வந்து டாக்குமெண்ட்ரிக்காக போகும்போது அங்கே அதுக்கு முன்னாடி இறந்தவர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க. நான் சுவாதியை சந்திக்க முயற்சிக்கும் போதும் சுவாதி என்னுடன் பேச தயாராக இல்லை. பெண்கள் பேச மாட்டாங்க, வாய் அடைச்சிடுவாங்க. சுவாதி முதல்ல அது உண்மையான சுவாதியாங்கிற கேள்வி இருந்தது. அதை விஷ்ணு பிரியா கேட்டாங்க. இன்னைக்கு விஷ்ணு பிரியா எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒரு காதலும் சாதிய ஒடுக்குமுறைகளும் தான். என்னங்க, காதல் இல்லாமல் எப்படிங்க நீங்கள் வாழ்வீங்க? எவ்வளோ நேரம் நீங்கள் துயரப்பட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னோட அடுத்த படம் காயல் 2 எடுத்தா நீங்கள் தான் ஹீரோன்னு சொன்னேன். உங்களுடைய காதல் அனுபவங்களை நான் தனியாக கேட்குறேனே, அப்போ எனக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். எப்போ ஏன் மேலூர் படுகொலை எப்போ நடந்தது? காரை வச்சு அடித்தது எப்போ நடந்தது? கோகுல்ராஜ் இது எப்போ நடந்தது? இன்னைக்கு திவ்யாக்களை பற்றி யார் கவலைப்படுறாங்க? அந்த பீரியடில் நம்ம வந்து திவ்யா என்னவானாங்க, இளவரசன் என்ன ஆனாங்க? எங்கள் ஊருங்க அந்த பையன், எங்கள் ஊர் 4 கிலோமீட்டர் தள்ளி அந்த படுகொலை நடந்திருக்கு. நீங்கள் பொருளாதாரமாக கவினுக்கு என்னங்க ஆணை சொல்லணும்? உங்களுக்கு என்ன, நீங்கள் எதிர்கட்சி வக்கீலாகவே இருக்கிறீங்க. நான் என்னுடைய அனுபவம் ஒரு நிமிஷங்க, கடந்து போனதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கும் திருநெல்வேலியில் என்னோட ஊரை பற்றி என்னோட அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். பெண்களுக்கு தாங்க அதிகமான சாதிய உணர்வு. அதை செயல்படுத்த விடுறது தான் ஆண்கள் செயல்படுத்த விடுறாங்க. இது என்னோட கருத்து. இப்போ வந்து ஜாதியே வேண்டாங்கிறோம். நம்ம அடுத்தடுத்த சமூகத்தை பேசுகிறோம். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அது வேற வகையான பாதிப்போ எதுவும் ஏற்படுத்தும். சாதியே வேண்டான்னு யார் சொல்கிறா? நீங்கள் சொல்லுங்க. யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? சென்னை மாதிரி இடத்துல யார் சொல்கிறா? சாதிங்கிறது சென்னையில் வந்து மண்ணுள்ளி பாம்பாக இருக்கும், அங்கே வெளிப்படையாக இருக்கும். 2வது கேள்வி, நீ என்ன ஆளு, நீ என்ன தெரு, உனக்கு அவன் சொக்காரனா மாமனான்னு கேட்பாங்க நம்ம ஊரில். ஆனால் இங்கிட்ட அப்படி கிடையாது. இங்கே வந்து வெளிப்படையாக வந்து கேட்கவே மாட்டாங்க. ஆனால் வேறு வேறு விதமான கேள்விகளால் வந்து ரொம்ப அழகாக புனையப்பட்டு நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய சாதியை அறிந்து கொள்கிற அந்த உத்வேகம் இருக்குல்ல. நான் அறிந்து ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளரே வந்து சாதி சொல்லி தான் கூப்பிடுவார். அதை நம்ம இயல்பாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பட்டிமன்ற தலைவர் சொல்றீங்கல்ல, நீங்க அதையும் போல்டா வெளியே சொல்ல மாட்டீங்க, நீங்களே நான் ஏன் மறைக்கிறேங்க? பட்டிமன்ற பேச்சாளரும் சொன்னீங்க. ஆமா, அவர் இல்லைங்க, இப்போ உலகத்துல இல்ல. சொல்லலாமே, இருந்தா சொல்லுவேங்க, இல்லாதப்போ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அது உண்மைதான். கொஞ்சம் ஒரு முதல் டைம் நம்ம நடிக்கிறோம் லவ் சீன் போது அது கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு. பட் அது ஸ்வாகதாவும் காயத்ரியும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு நடித்ததுனால கொஞ்சம் பட் அடுத்த படத்தில் சரி பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் நான். இல்லை இல்லை, ஆமாம், அது பண்ணிட்டு ஸ்பாட்லேயும் பண்ணிகிட்டே இருந்தாங்க, பேப்பர்லேயும் அதை பண்ணி வச்சுருந்தாங்க. படத்தில் லவ் பயமா போயிட்டு இருக்கு, ரொம்ப கம்மியாக போங்கன்னா. ஆமாம், ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. எந்த படத்தோட ஸ்டைலாக வந்திருக்கீங்க? இது வந்து வேட்டுவம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். நான் இன்னொரு 5-6 நாள் இருக்குது, முடிஞ்சுன்னா அப்புறம் முடிஞ்சிடும். அது கொஞ்சம் ஆக்ஷன் நிறைய இருக்கிறதுனால லுக் அந்த மாதிரி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் வந்து கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை மாதிரி ஒரு இடத்துலேருந்து வந்தவள் தான். நீங்கள் தான் எனக்கு பெரும் பலமாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி.